தமிழ் மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஸ்டெம் அகாடமி திருச்சி இங்கு தமிழ் மாணவர்களுக்குன்னு பிரத்யேகமாக வகுப்பு நடத்தப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ் மாணவர்கள் அனைவரும் நன்கு படிக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டது. நம்ம இங்கிலீஷ்லையும் நடத்தியிருந்தாலும் தமிழ் மாணவர்களுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக இந்த வகுப்பு நடத்தப்படுகிறது. இதில் உங்கள் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு படிக்கிற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி படிப்பில் கவனம் செலுத்த சொல்லுங்கள். இப்போ நம்ம இயக்கவியலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இயக்கவியல் தமிழில் படிக்கிறோம். இயக்கம் என்பது நம்ம அன்றாட வாழ்வின் ஒரு பகுதி. ஸோ அதை முறையாக நம்ம படித்து இந்த இயக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தேவையான முறைகளில் எப்படி சாதிச்சுக்கலாம் அப்படின்னு பொறியியல் இன்ஜினியரிங் பற்றி நம்ம புரிஞ்சு படிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபிசிக்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங் இல்லை. ஃபிசிக்ஸில் நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அது எல்லாமே அதோட கண்ட்ரோல் எப்படி எது அப்படின்னு தெரிஞ்சு அதை முறைப்படுத்துறது நடைமுறைப்படுத்துறது தான் இன்ஜினியரிங் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ஃபிசிக்ஸில் இயக்கவியலுங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. ஸோ அந்த ஃபிசிக்ஸ் இயக்கவியலில் நம்ம சொல்லப்போனால் இப்போ இந்த ஃபிசிக்ஸில் இயந்திரவியலை நிலையியல் இயக்கவியல் அப்படின்னு நம்ம 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதில் நம்ம இந்த கைனமெட்டிக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி வகைப்படுத்தியிருக்காங்க. இயக்கவியலை பெரும்பான்மையான வகையில் படுத்தியிருக்காங்க. ஆனால் நம்ம இதை நம்ம சிம்பிளாக தான் நம்ம படிக்க போகிறோம். பிரிவுகள் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஒன்று, 2வது குவாண்டம் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல்னா கார்கள், கோள்கள், எரிபொருள்கள் போன்ற அன்றாட வாழ்க்கை இயக்கத்தை பற்றி நம்ம படிக்கிற பெரும்பான்மையான அந்த பிரிவு. நியூட்டன் இயக்கவியல் அடிப்படையாக வச்சு தான் இதை பண்ணுறோம். குவாண்டம் இயக்கவியல்னா எலக்ட்ரான் மற்றும் அணுக்கள் போன்ற இந்த மாதிரி தன்மையை பற்றி அணு மட்டங்களில் பொருட்கள் நடத்தும் அது எவ்வளோ அது இயக்கங்கள் என்ன அப்படின்னு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் அந்த அணு ஆற்றல் மட்டங்கள் லெவலில் நம்ம பார்க்குற அந்த விஷயங்களை குவாண்டம் இயக்கவியல்னு சொல்லுவோம். சரிங்களா? அமைப்பு எடுத்துக்கிட்டோன்னா அதன் மீது வெளிப்புற விசை எதுவும் இதன் மீது மொத்த விசை இப்படி பலவாறு விசைகள் செயல்படுது அப்படின்னு நம்ம கருத்தில் கொண்டோம்னா மொத்த விசை வந்து 0. இப்போ இது அப்போ பேலன்ஸ்டாக இருக்குது, எங்கிட்டுமே நகரலை. எக்ஸில், ஒயில், இஜெட்டில் எங்கிட்டுமே நகரலை. அப்படிங்கிற போது ஃபிக்ஸ்டு சிஸ்டமாக படிப்போம். இதோட தொகுபயன் விசையினால ஏதாவது ஒரு டைரக்ஷனில் நகரும் அப்படிங்கிற மூவிங் சிஸ்டமாக படிப்போம். ஸோ அதோட நகர்ச்சிக்கு என்ன காஸ்ட், இது வந்து விசை தான் காஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிக்கும் போது டைனமிக்ஸு. விசையை பற்றி புறக்கணிச்சுட்டு அதோட ஆக்சலரேஷன் எவ்வளோ, முடுக்கம் என்ன, திசை வேகம் என்ன, நம்மளுடைய இடப்பெயர்ச்சி என்ன, தூரம் என்ன இப்படிங்கிற விஷயங்களை நம்ம படிக்கும்போது அதை நம்ம கைனமேட்டிக்ஸ்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம இந்த இயக்கவியலில் படிக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஓய்வுனா என்ன, இயக்கம்னா என்ன அப்படின்னு. ஓய்வு இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. ஒரு குறிப்பு சட்டகம் நமக்கு தேவைப்படுது. ஒரு குறிப்பு சட்டகம் இருந்தால் தான் ஓய்வு, ஒரு பொருள் ஓய்வில் இருக்குது, ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்குன்னு சொல்ல முடியும். அது என்ன குறிப்பு சட்டகம் அப்படின்னா, ஒரு பொருள் ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகுதுன்னா எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். எப்படி மூவ் ஆகுது, எப்படி மூவ். ஸோ இது இந்த மாதிரி பார்த்து டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்னா ஒரு ஆக்சஸ் வேணும். ஒய் ஆக்சஸ்ஸு, இங்கே எக்ஸ் ஆக்சஸ். ஸோ அப்போ இந்த ஆக்சஸில் நான் குறிப்பிடும் பொழுது என்னால் ஈஸியாக எனக்கு இதோட நிலையை சொல்லிட முடியும். இப்போ இந்த நிலையை என்னது சொல்லலாம், இதை வந்து நிலை வெக்டார்னு சொல்லலாம். இது வந்து ஆரம்ப புள்ளி, இது இறுதி புள்ளி. சரிங்களா? ஆரம்ப புள்ளி, இறுதி புள்ளி. இப்போ ஆரம்ப புள்ளி ஏன்னு வச்சுக்கிறோம், இறுதி புள்ளியை பின்னு வச்சுக்கிறோம். அப்போ ஏலேருந்து பிக்கு பல்வேறு வழிகளை செல்லலாம். இந்த மாதிரி கர்வ்டாக செல்லலாம். சரிங்களா? இப்படி போகலாம், இப்படி போகலாம், இல்லை நேர்கோட்டில் கூட போகலாம். சரிங்களா? இல்லை இப்படி கூட போகலாம். ஸோ இப்படி பல்வேறு பாதைகளில் நம்ம ஏலேருந்து பிக்கு போகலாம். அப்போ இந்த பாதை இந்த நகரும் இந்த பொருளை நம்ம புள்ளி வடிவமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு நீளமும் கிடையாது, அகலமும் கிடையாது, ஒரு புள்ளி வடிவமாக எடுத்துக்கிறோம். அதுக்கு டைமென்ஷன் எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இது நகர்ந்த தொலைவை விட அதோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம இயக்கவியலில் கற்பனை பண்ணிக்கிறோம். சரியா? அப்போ ஏலேருந்து பிக்கு புள்ளி நகருது அப்படிங்கும்போது அப்போ வந்து இடப்பெயர்ச்சி ஏலேருந்து பிக்கு இடப்பெயர்ச்சி வெக்டார். அப்போ இடப்பெயர்ச்சி சொல்லலாம். அப்போ ஓஏங்கிறது நிலை வெக்டார், ஓபிங்கிறது நிலை வெக்டார். இது வந்து ஆரம்ப நிலை வெக்டார், இறுதி நிலை வெக்டார். ஏலேருந்து பிக்கு போனது தான் இடப்பெயர்ச்சி. அப்போ இதை
முக்கோண வெக்டார் விதிப்படி எப்படி சொல்லலாம்? இது வந்து OA இந்த டைரக்ஷன், OB இந்த டைரக்ஷன் திசையில இருக்கு, AB இந்த டைரக்ஷன். அப்போ இதை ஒரு நீங்க முக்கோணமா பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஒரே திசையில் இருக்கு, இது எதிர் திசையில இருக்கு. அப்போ இது ரெண்டையும், இந்த ரெண்டு வெக்டாரையும் கூட்டணும்னா இந்த வெக்டாருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ OA வெக்டார் பிளஸ் AB வெக்டார் ஈக்குவல் டு OB வெக்டார். எனக்கு இந்த இடப்பெயர்ச்சி வெக்டார் AB தான் தேவை, அதனால AB வெக்டார் ஈக்குவல் டு OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். சரிங்களா? அப்ப குறிப்பு சட்டகத்தை வச்சு இந்த இடப்பெயர்ச்சியை ஏல இருந்து பிக்கு மூவ் ஆகுதுன்னு சொன்னேன். அப்ப பல்வேறு பாதைகள்ல போகுது, பல்வேறு பாதைகள்ல போகும்போது இதெல்லாம் தூரத்தை சார்ந்து இருக்குது. அப்ப நம்ம இடப்பெயர்ச்சி தொலைவு இதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கணும். இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது, இடப்பெயர்ச்சின்னா என்ன? இது வந்து ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் குறைஞ்சபட்ச தூரத்தை சொல்லுது. ஆனா தொலைவுங்கிறது மற்ற இந்த திசையை சாராம இந்த பாதையை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடப்பெயர்ச்சி திசை அப்புறம் தொலைவு இதெல்லாம் பத்தி படிக்கல. நம்ம இடப்பெயர்ச்சி தான் என்ன? இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி என்பது என்ன? ஒரு தொலைவு தானே. அது எப்பவுமே கம்மியாகவும் இல்ல ஈக்குவலாகவும் இருக்கும். எதுக்கு? தொலைவுக்கு. ஏன்னா பொருள் ஏல இருந்து பிக்கு போச்சு, பாத்தீங்கன்னா பொருள் ஏல இருந்து பிக்கு போச்சு, பல்வேறு பாதைகள்ல போச்சு, இதெல்லாம் பாதைகள். அப்ப தொலைவுங்கிறது பாதையை சார்ந்து இருக்குது. அப்ப இந்த இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு ஷார்டஸ்ட், ஒரு குறைஞ்சபட்ச தொலைவு, ரெண்டு புள்ளிகளுக்கான குறைஞ்சபட்ச தொலைவு. ரெண்டு புள்ளிங்கிறது ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி, ஒரு பயணத்தை தொடங்கின இந்த ஆரம்ப புள்ளி, பயணத்தை முடிச்ச இந்த இறுதி புள்ளி, ரெண்டு புள்ளிகளை சார்ந்து இருக்குது. அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். மற்ற பாதைகளை தொலைவுன்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இடப்பெயர்ச்சி எப்பவுமே திசையை சார்ந்து இருக்கும், தொலைவு எப்பவுமே பாதையை சார்ந்து இருக்கும். சரிங்களா? ஆனா இடப்பெயர்ச்சி பாதையை சார்ந்த திசை மட்டும்தான், திசை மாறவே மாறாது. இங்க பாத்தீங்கன்னா பாதையில நிறைய திசையில போய் வந்துட்டு இருக்கிறோம், அதனால அது திசை சார்ந்தது இல்லை. ஸோ அதனால இடப்பெயர்ச்சியை நம்ம என்னன்னு சொல்றோம்? வெக்டார் அளவுன்னு சொல்றோம். வெக்டார் அளவு. இது தொலைவை ஸ்கேலார் அளவுன்னு சொல்றோம். ஸ்கேலார் அளவு. சரிங்களா? அப்ப நான் இங்க ஏல இருந்து பிக்கு நம்ம ஒரு பொருள் வந்து நகரும் பொழுது அதோட அளவு புறக்கணிக்கத்தக்கதா இருக்குது. ஏன்னா அது கடந்த தொலைவை விட அளவு புறக்கணிக்கத்தக்கதா இருக்குது. சார் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா என்ன? புள்ளி வடிவம் இல்ல புள்ளி நிறை அப்படிங்கிற ஒரு கருத்து இயக்கவியல்ல எப்பவுமே இருக்கு. ஏன்னா அது மாதிரி அசியூம் பண்ணிட்டு தான் நம்ம இயக்கவியலை படிக்கிறோம். ஸோ இங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு 2 கிலோமீட்டர் மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குரங்கோட நீளம் வந்து, குரங்கோட உயரம் வந்து ஒரு 120 சென்டிமீட்டர் குரங்கு இருக்குது. இந்த குரங்கு வந்து 2 கிலோமீட்டர் மலை உச்சியே ஏறுது. அப்படிங்கும் போது இது குரங்கு இந்த மலை உச்சிய ஏறின அந்த தொலைவு ரொம்ப பெரியது அதோட சைஸை காட்டிலும். அதனால இந்த குரங்கு ஒரு புள்ளி வடிவமாகவோ அல்ல புள்ளி நிறையாகவோ கருதப்படும் அப்படிங்கிறது ஒரு பொருள். சரிங்களா? அப்ப நம்ம நீடிக்கப்பட்ட பொருள்ங்கிறது நம்ம அளக்கக்கூடியது. இந்த மாதிரி புள்ளி வடிவம் அப்படிங்கிறது நம்ம கருத்தில் கொள்ளப்பட்டு நம்ம கணக்குக்கு ஈஸியா எப்படி நம்ம இயக்கவியல ஈஸியா கணக்கு போறதுங்கிறதுக்காக ஒரு இது மாதிரி அனுமானம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்ப இயக்கவியல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இடப்பெயர்ச்சி வந்து ஒரு நான் வெக்டார் அளவா நான் காட்டினேன். வெக்டார் அளவா காட்டும் போது ஏல இருந்து பிக்கு மூவ் ஆகுதுன்னு காட்டினேன். ஸோ அதை வந்து நான் வெக்டார் வடிவத்தில் இப்படி காட்டும் போது நான் இது வந்து ஒரு நிலை வெக்டார், இது ஒரு நிலை வெக்டார்னு காட்டினேன். முக்கோண விதியை பயன்படுத்தி இடப்பெயர்ச்சி அப்படின்னு காட்டினேன், முன்னாடி காட்டினேன்ல. ஸோ அதோட பொசிஷன் வெக்டாருடைய வெலாசிட்டி எப்படி எழுதுறதுங்கிறது தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து இந்த பொசிஷன் மூவ் ஆகுது. ஸோ இந்த பொசிஷன் அப்போ நிலை மாற்றம், இதுதான் வந்து இடப்பெயர்ச்சி. எந்த டைம் இந்த டைம்ல. அப்போ இது வந்து திசை வேகம் அப்படிங்கிறது இந்த நிலை மாற்றம். அப்போ நிலை மாற்றத்துக்கு உண்டான டைம், இதுக்கு உள்ள விகிதம் தான் இது என்னது? திசை வேகமா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். திசை வேகங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டியா இருக்குது. சரியா? ரைட். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னது? தூரம் அப்படின்னா அந்த தொலைவு. இந்த தொலைவு அப்படிங்கிறது எதில் அளக்கிறோம்? தொலைவு, மொத்த நீளம், பயணித்த பாதையின் மொத்த நீளம். இது ஸ்கேலார் அளவுன்னு சொல்லியாச்சு. இப்ப தூரம் அப்படின்னா பயணித்த பாதையின் மொத்த நீளம். அதே சமயம் இடப்பெயர்ச்சின்னா தொடக்க புள்ளி முடிவு புள்ளிகளுக்கு இடையான மிக குறுகிய தூரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப தூரங்கிறது ஒரு ஸ்கேலார் அளவாகவும் இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு வெக்டார் அளவாகவும் நம்ம பார்த்தோம்.
தூரங்கிறது பயணித்த மொத்த நீளம். ஏன்னா இது வந்து எந்த ஒரு திசையிலும் செல்லலாம். அதனால இத ஒரு ஸ்கேலார் அளவா கொள்ளப்படும். ஸ்கேலார்னா என்ன? 1 லிட்டர் பால், 1 கிலோ அரிசி, இது மாதிரிங்கிற மாதிரி அதோட அளவு மட்டும்தான், திசை கிடையாது. இது வந்து வெக்டர் அல்ஜிப்ராவை நம்ம பயன்படுத்தி செய்ய வேண்டியது கிடையாது. சாதாரண அல்ஜிப்ராவை வச்சு இந்த ஸ்கேலார் கணக்குகளை நம்ம என்ன தீர்த்திடலாம். இப்ப ஸ்கேலார்ல முக்கியமானது என்னன்னா, ஸ்கேலார் வந்து எப்பவுமே நெகட்டிவ் நம்பரா இருக்காது, பூஜ்ஜியமா இருக்காது. எப்பவுமே பாசிட்டிவ் தான். எப்பவுமே பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்கும். எதுக்கு? ஸ்கேலாருக்கு. ஆனா இடப்பெயர்ச்சிங்கிறது அப்படி கிடையாது. தொடக்கம் இறுதி நிலையை சார்ந்து இருக்குது. இது திசையை சார்ந்து இருக்கிறதுனால இது நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் வரும், பூஜ்ஜியமாவும் இருக்கலாம் அப்படிங்கிறது நீங்க பொருள் கொள்ளணும். சார் இன்னும் புரியல சார், என்ன சார் அப்படின்னா இந்த ஏங்கிற பாயிண்ட நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, அப்படியே போறீங்க. எவ்வளவு தூரம்? நேர்கோட்டுல போறீங்க. ஒரு 40 மீட்டருக்கு போறீங்க. இங்க பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஏல இருந்து நீங்க பி பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. திருப்பி ஒரு 20 மீட்டர் போறீங்க சி பாயிண்ட்டுக்கு. திருப்பி இங்க இருந்து ஒரு சில இருந்து இன்பிட்வீன் இதுக்கு 10 மீட்டருக்கு வந்துட்டீங்க. எங்க இருக்குங்க? டில இருக்கீங்க. ஸோ 10 மீட்டரு பேக்ல வந்திருக்கீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் வந்திருக்கீங்க. அப்ப ஆக்சுவலா நீங்க இந்த பாயிண்ட்ல இருக்கிறீங்க, இ பாயிண்ட்ல இருக்கிறீங்க. இப்படிங்கும் போது ஆக்சுவலா நீங்க இங்க இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 30 மீட்டரு தூர இடைவெளியில தான் இருக்கிறீங்க. அதுக்கு பேரு தான் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. ஆக்சுவலா நீங்க 40 + 20 + 10, 40, 20, 60 + 10, 70, 70 + 20, 90. 90ங்கிறது உங்களுடைய தொலைவு. 40ங்கிறது இடப்பெயர்ச்சி. சாரி, 30ங்கிறது இடப்பெயர்ச்சி. 30 மீட்டர் இடப்பெயர்ச்சி ஆயிருக்கீங்க. ஏன்னா ஆரம்ப நிலை இறுதி நிலைக்கான குறைஞ்சபட்ச தூரம் இது திசையை சார்ந்து இருக்குது. ஆக்சுவலா இங்க நேர்கோட்டில் போறோம். அதனால திசை நம்ம ஒரு 2 டைமென்ஷன்ல போறோம், 1 டைமென்ஷன்ல தான் போறோம். இப்ப ஏல இருந்து பிக்கு வந்தோம், பில இருந்து சிக்கு வந்தோம். இதுல ஏபி எல்லாம் பாசிட்டிவ் போட்டுக்கோங்க. ஏ பி 20, பில இருந்து சிக்கு வந்து 10, அப்புறம் டில இருந்து இக்கு 20 அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 40, 60, இதை மைனஸ் பண்ணுவோம். 60, 60 மைனஸ் 30, அது 30ன்னு வரதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 30ன்னு போட்டிருக்கோம். அதனால இது பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம், இல்லைன்னா அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அதனால இங்க முன்னோக்கி போனா பாசிட்டிவ், பின்னோக்கி வந்தா நெகட்டிவ். ஆனா காஸ் 0 வெக்டாரை வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். அதனால பாசிட்டிவ். காஸ் 180 அப்படின்னு வச்சுக்கிறோம், நெகட்டிவ். இதுவே 2 டைமென்ஷன் வந்துச்சுன்னா நம்ம பேரலோகிராம் லாவை வச்சு சால்வ் பண்ணுவோம். அப்ப வெக்டாரை தான் யூஸ் பண்ணுவோம். இங்க வெக்டாரா என்ன இருக்கு? பிளஸ் மைனஸா வெக்டார். இங்க என்னமோ பிளஸ் போடுறோம், மைனஸ் போடுறோம். இது வந்து சார் ஸ்கேலாருக்கும் பிளஸ் மைனஸ் போடுறோமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க சில விஷயங்கள்ல இப்ப பணம் சம்பாதிக்கிறீங்க, லாபம் எடுக்கிறீங்க, அது வந்து பாசிட்டிவ் வச்சுக்கிறீங்க. நஷ்டம் எடுக்கிறீங்க, அது நெகட்டிவ்னு வச்சுக்கிறீங்க. லாபத்தை நஷ்டத்தை கழிச்சு இதெல்லாம் கொண்டான இதை வந்து நம்ம சாதாரண அல்ஜிப்ரால பிளஸ் மைனஸ் யூஸ் பண்றது வெக்டார் கிடையாது. ஆனா இங்க பிளஸ் மைனஸ் இந்த இடப்பெயர்ச்சியில யூஸ் பண்றது வெக்டார். ஏன்னா இங்க ஸ்ட்ரைட் லைன்ல போறனால மற்ற ஆங்கிள் எதுலையும் போகாதனால பிளஸ் மைனஸ் எடுத்துக்கிறோம். அது காஸ் 0, காஸ் 180 இங்க இதை தெரியப்படுது. நல்லா 2 டைமென்ஷன் புரிஞ்சு அந்த பேரலோகிராம்ல தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா புரியும். சரியா? வரப்போறதுல அடுத்த 2 டைமென்ஷன்ல நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப சார் இடப்பெயர்ச்சிங்கிறது பாசிட்டிவ் வருது, நெகட்டிவ் வருதுன்னு சொல்றீங்க, எப்படி சார் 0 வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க இப்படி பாதையை ஸ்டார்ட் பண்றீங்க. ஏல இருந்து பிக்கு போறீங்க, திருப்பி பில இருந்து சிக்கு வரீங்க, திருப்பி சில இருந்து டிக்கு வந்திருக்கீங்க. அப்ப ஏல இருந்து பிக்கு போனீங்க, திருப்பி சிக்கு வந்தீங்க, திருப்பி இங்க வந்துட்டீங்க. அப்படிங்கல ஆரம்பிச்ச இடத்துலயே வந்துட்டீங்க. அதனால குறைஞ்சபட்ச தூரம் ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இல்ல, ரெண்டுமே ஒன்னா இருக்குது. அதனால 0 இடப்பெயர்ச்சி. அப்ப இடப்பெயர்ச்சி 0வா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். சரியா? ரைட். இப்ப வேகம், சீரான வேகம், சீரற்ற வேகம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம். சீரான வேகம்னா சமகால இடைவெளியில சம இடப்பெயர்ச்சி அடையும். இப்ப நீங்க ஒரு வண்டி எடுத்துக்கிறீங்க, ஓட்டுறீங்க. அப்ப என்ன ஆகும்? 0ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டுவீங்க. 100 கிலோமீட்டர் வேகத்தை km/h எட்டுது. அப்ப அந்த இது வந்து நிலை ஆரம்ப நிலை, இறுதி நிலை. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? முடுக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப ரெஸ்ட்ல இருந்து, ஓய்வு நிலையில இருந்து 100 km/h என்ன பண்ணிருக்கீங்க? வேகத்தை அதிகரிச்சிருக்கிறீங்க. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். சீரான இயக்கத்துல வேகம்னு எடுத்துக்கிட்டா வேகம், தொலைவு பை காலம். தொலைவு எப்பவும் அது ஒரு
தொலைவு எப்பவுமே மீட்டர்ல தான் அளப்போம், காலத்தை செகண்ட்ஸ்ல அளப்போம். அப்ப வேகம்ங்கிறது அதோட அழகு வந்து மீட்டர் பை செகண்ட். சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். அப்படியே லைனா நடந்து போனீங்கன்னா யூனிஃபார்மா போறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே கண்ணாப்பண்ணு எல்லாம் ஓடி ஆடிட்டு அப்படியே கிரவுண்ட்ல தெரிஞ்சீங்கன்னா சீரற்ற இயக்கம்னு சொல்லலாம். இப்ப இங்க என்னன்னா சமகால இடைவெளியில சம தொலைவை நீங்க கடக்க முடிஞ்சிச்சுன்னா சீரான இயக்கம். சமகால டைம்ல தொலைவு வந்து அதிகம் கம்மி அப்படின்னு நீங்க தொலைவு வந்து மாற்றமா இருந்துச்சுன்னா சீரற்ற இயக்கமா சொல்லலாம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நீங்க 30 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துட்டீங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 30 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துட்டீங்க. எல்லா நிமிஷமுமே 30 கிலோமீட்டர் தூரத்தை தான் கடக்குறீங்க ஒவ்வொரு நிமிஷம். சரிங்களா? அப்ப நீங்க சீரான இயக்கத்துல போயிட்டு இருக்கீங்க. சரியா? அப்ப இப்ப கிராஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராஃப் போடலாம் அப்படின்னா இந்த ஒய் அச்சு, இது எக்ஸ் அச்சு. எக்ஸ் அச்சுல காலம் போட்டுக்கோங்க, ஒய் அச்சுல தொலைவு போட்டுக்கோங்க. இப்ப சமகால இடைவெளி சம இடப்பெயர்ச்சி அடையினால இந்த ஆதியின் வழிய ஒரு கோடு நேர்கோடு போற மாதிரி இருக்கு. அப்ப வந்து இந்த நேர்கோடு எந்த பாயிண்ட்லயும் அதோட சாய்வு மாறவே இல்லை. சாய்வுனா என்ன? எக்ஸ் ஆக்சில ஏற்படுத்துற ஆங்கிள். இங்கேயும் தீட்டா தான், இந்த பாயிண்ட்லயும் தீட்டா தான், இந்த பாயிண்ட்லயும் தீட்டா தான். ஸோ இந்த எக்ஸ் அச்சுக்கு இணையா எந்த பாயிண்ட்லையும் ஏற்படுத்துற ஆங்கிள் சமமா தான் இருக்கு. அதனால சாய்வு அதாவது tan தீட்டா இங்க வந்து மாறாதது, மாறிலி, கான்ஸ்டன்ட். அப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க ஒரு முக்கோணம் 2 பாயிண்ட் கிடையே வரைகிறேன்னா, இந்த 2 பாயிண்ட் கிடையே முக்கோணம் வரைகிறேன்னா இது வந்து தொலைவு, இது வந்து காலம். அப்ப இது வந்து தீட்டா இங்க இருக்குது. அப்ப நான் இங்க தனியா வரைஞ்சுக்கிறேன். இது தீட்டா, இது தொலைவு. இந்த பாயிண்ட், இந்த புள்ளிக்கு இந்த புள்ளி, இது வந்து x1 y1 புள்ளி, இது x2 y2 புள்ளி. அப்ப இந்த 2 புள்ளி கிடையாது இருந்தது நான் முக்கோணத்தை நான் பாக்குறேன். ஸோ அப்ப இது வந்து கோணம் இங்க இருக்கிறனால கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், கோணத்துக்கு கீழே உள்ள பக்கம் அது என்னது பேஸ் அட்ஜசன்ட் பக்கம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது ட்ரிகோனோமெட்ரி அதாவது முக்கோணவியலை பயன்படுத்தும் போது tan தீட்டாங்கிறது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ΔT. அப்ப tan தீட்டா இங்க இடப்பெயர்ச்சி, இங்க காலம் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி, சாரி இங்க வந்து தொலைவு, கடந்த தொலைவு பை காலம். ஒரு கடந்த தொலைவு பை காலங்கிறது எதை தெரிவிக்குது? அதாவது வேகத்தை தெரிவிக்குது. அந்த வேகங்கிறது இங்க tan தீட்டா. tan தீட்டா இங்க எல்லா இடத்துலயும் tan தீட்டா மாறாதனால அந்த வேகம் வந்து சீரான வேகம். ஒருவேளை சீரற்ற வேகமா இருந்துச்சுன்னா கிராஃப் எப்படி இருக்கலாம்? ஒரு கர்வா இருக்கலாம். இங்க தொலைவா இருக்கலாம், இங்க காலமா இருக்கலாம். கிராஃப் இந்த கிராஃப் வந்து இந்த நேர்கோடு இருக்காது. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நீங்க இந்த டேன்ஜென்ட் வரைஞ்சிங்கன்னா, டேன்ஜென்ட் ட்ரா பண்ணீங்கன்னா அது எக்ஸ் ஆக்சில ஏற்படுத்துற கோணம் வந்து வித்தியாசப்படும். அதனால நம்ம வந்து இந்த tan தீட்டாவை கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப மாறும். அப்ப அதனால ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அதோட வேகம் மாற்றம் இருக்கும். ஸோ அதனால அந்த பாயிண்ட்ல உடனடி வேகம் கணக்கிடுவோம். ஸோ அதை வரப்போற கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ நிலையான வேகம், நிலையற்ற வேகங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நிலையான வேகம் அப்படிங்கிறது சீரான வேகம், பொருளின் நிலையான வேகத்தை சமகால இடைவெளி சம தூரத்தை கடக்கிறத பார்த்தோம். நிலையற்ற வேகங்கிறது சமகால தூரத்துல சமமற்ற இடப்பெயர்ச்சி கிடைக்கும். இல்லாட்டி சமமற்ற தூரத்தை சமகால இடைவெளியில பார்க்கலாம். சமமற்ற இடப்பெயர்ச்சி சமகால இடைவெளியில பார்க்கலாம். சரிங்களா? அது மாதிரி நிலையற்ற வேகத்தை சொல்லலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீரான வேகம், சீரற்ற வேகம் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இதை பத்தி ஒரு கணக்கு போட்டுருவோமா? ஒரு சைக்கிள் ஓட்டுநர் 30 மீட்டரை 5 வினாடிகளில் கடக்கிறார். சைக்கிள் ஓட்டுவரின் வேகம் என்ன? அதாவது இங்க நம்ம என்ன பண்ணுகிறோம், 30 மீட்டர் கடக்கிறார் 5 வினாடியில. அப்ப எஸ் = தொலைவு 30 மீட்டர், டைம் என்ன? 5 செகண்ட்ல கடக்கிறாராம். இப்ப ஏல வந்து பியில 30 மீட்டர் 5 செகண்டுக்குள்ள கடக்கிறார் அப்படின்னா அதோட வேகம் என்ன? தொலைவு பை காலம் தான் வேகம். தொலைவு பை காலம் தான் வேகம். வேகங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்ப 30/5 6 மீட்டர் பை வினாடி வேகத்தை கணக்கிட்டாச்சு. சரியா? அடுத்து பாருங்க, ஒரு ரயில் முதல் 1 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர், 2வது மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர், 3வது மணி நேரத்தில் 75 கிலோமீட்டர் பயணிக்கிறது. ரயிலின் சராசரி வேகம் என்ன? சரியா? இப்ப ஒவ்வொரு மணித்துளிகளிலையும் அதோட இடப்பெயர்ச்சி மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஒவ்வொரு மணித்துளியிலும் இடப்பெயர்ச்சி மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ மொத்த தூரம் எவ்வளோ? 100 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர், 225. மொத்தம் எடுத்துக்கிட்ட டைம் என்ன? 3 மணித்துளி. அப்ப சராசரி வேகம் அப்படிங்கிறது என்னன்னா, சராசரி வேகம் சரிங்களா? ஒரு T1 டைம்ல S1 இடப்பெயர்ச்சி, T2 டைம்ல S2 இடப்பெயர்ச்சி, T3 டைம்ல S3 இடப்பெயர்ச்சி, அது மாதிரி அப் டு Tn டைம்ல Sn இடப்பெயர்ச்சி அப்படின்னு இருக்கும்போது சராசரி வேகம் சராசரி வேகம் அப்படிங்கிறது என்னன்னா S1 S2 அப்படியே Sn வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். கீழே என்ன பண்ணிக்கணும்? T1 + T2 + T3 அப்படியே Tn வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ சராசரி வேகம் கிடைச்சிடும். என்ன தெரியுது? இதில் மொத்த தொலைவு டிவைடட் பை மொத்த காலம் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ அது மாதிரி தான் இங்கே கணக்கு போட்டிருக்காங்க. அப்போ மொத்த தூரம் எவ்வளோன்னா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே முதல் மணித்துளிக்கு இவ்வளோ, 2வது மணித்துளிக்கு இவ்வளோ, 3வது மணித்துளிக்கு இவ்வளோ, மொத்தமாக எவ்வளோ போயிருக்காங்க, எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க? 3 மணி நேரம் எடுத்திருக்காங்க. அப்போ மொத்த தொலைவு 225, எடுத்துக்கிட்ட டைம் 3, நீங்கள் வகுத்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது? 25 கிலோமீட்டர் பர் மணித்துளி அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? மணித்துளிங்கிறது செகண்டில் வச்சுக்கலாம், மேலே கிலோமீட்டர் மீட்டரில் வச்சுக்கலாம். எந்த அளவில் எடுத்திருக்காங்க அந்த அளவில் பண்ணிக்கணும். ஆனால் SI நம்ம மீட்டர் செகண்டுங்கிறத ஃபாலோ பண்ணுறதை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஒரே யூனிட்ல வச்சு பண்ணாதான் ஒரே யூனிட்ல வரும். இப்போ லெஃப்ட் சைடு என்ன யூனிட் இருக்கோ ரைட் சைடு அதே யூனிட் தான் வரும். சரியா? ரைட். அடுத்து பாருங்களேன். அடுத்து பாருங்க. ஒரு கார் 5 வினாடியில் ஓய்விலிருந்து 20 மீட்டர் வேகத்தை அடைகிறது. அதன் சராசரி முடுக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்லிட்டேன், வேகங்கிறது ஒரே வேகத்தில் போகிறது. 100 km/h இந்த வேகத்திலேயே போகுதுன்னா இதுல கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அப்ப முடுக்கம்னு ஒரு வார்த்தையை நம்ம இங்க புதுசா யூஸ் பண்ண போறோம். முடுக்கங்கிறது என்னன்னா, இந்த திசை வேகத்துல இல்ல வேகத்துல, வேகங்கிறது தொலைவு பை காலம், திசை வேகங்கிறது கடந்த இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சி வெக்டார்ல சொல்ல போனா திசை வேகம், நார்மலா ஸ்கேலர்ல சொல்ல போனா வேகம். அவ்வளவுதான் வித்தியாசம். திசையை எடுத்துக்கிட்டோம்னா திசை வேகம், திசை இந்த திசையில தான் போகுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா திசை வேகம். அதுக்கு வெக்டார் குவான்டிட்டினால பாசிட்டிவ், நெகட்டிவ், 0 இது மாதிரிலாம் இருக்கு. வேகங்கிறதுல ஒரே இதுதான், பாசிட்டிவ் மட்டும்தான். ரைட். இப்ப முடுக்கம்னா என்னன்னா, ஒரு பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வர, ஒரு பெஞ்சை தள்ளுற, எவ்வளோ? 3 மீட்டர்/செகண்ட் வேகத்தை அடையுது. அப்ப அந்த பெஞ்ச் ரெஸ்ட்ல தான் இருக்கும்போது 0வா இருந்திருக்கு அதோட நிலை. ஓய்வு நிலையில இருக்கிற 0 வேகத்துல இருந்ததை நீ என்ன பண்ணிருக்க? பிடிச்சி இழுக்கிற 3 மீட்டர்/செகண்ட். எத்தனை செகண்ட்ல? ஒரு 2 வினாடியில இந்த வேகத்தை அடையும். அப்ப இந்த நிகழ்வு இந்த ஏல இருந்து பிக்கு நகர்ந்துச்சு இல்ல, வேக மாற்றம் நடந்துச்சு இல்ல, வேக அதிகரிப்பு நடந்துச்சு இல்ல, இந்த டைமை பொறுத்து இந்த நிகழ்வை தான் முடுக்கம்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வண்டி எடுக்கிற ஒரு பைக் எடுக்கிற, பைக் எடுத்து 0ல இருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை அடைகிற. அப்படிலாம் ஓட்டக்கூடாது. நம்ம ஊர்ல 80 கிலோமீட்டர் வேகம், 60 கிலோமீட்டர் வேகம் இதுதான் ரோடு போட்டிருக்கிறாங்க. இருந்தும் டிராபிக் அது இது என்ன இதெல்லாம் இருக்கு. ஸோ படிப்புல நம்ம சொல்றோம்னா அதே எக்ஸாம் எடுத்து சார் 100 கிலோமீட்டர் வேகத்தை அடையலாமா? பாதுகாப்பு ரொம்ப அவசியம். 0 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை அடையிறோம். எவ்வளோ இறுதி புள்ளியில ஆரம்பத்தில் எவ்வளோ நிலையில ஆரம்ப நிலையில 0 திசை வேகத்தில் இருக்கிறது 100 திசை வேகத்தை அடையுது. எவ்வளோ டைம்ல? ஒரு 10 செகண்ட்ல. 0ல இருந்து 100 km/h வேகத்தை அடையிறோம் 10 செகண்ட்ல, 5 செகண்ட்ல, 2 செகண்ட்ல. ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் எல்லாமே இந்த நிகழ்வு தான் ஆக்சிலரேஷன் சொல்றோம். 100லயே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடுக்கம் 0. இப்போ முடுக்கங்கிறது ஆக்சிலரேஷன் இங்கிலீஷ்ல தெரியும். ஆக்சிலரேஷன் முடுக்கம். முடுக்கங்கிறது என்னன்னா திசை வேகத்துல மாற்றம். இப்போ திசை வேகம் ஒரே திசை வேகத்துல போச்சுன்னா முடுக்கம் 0, அவ்வளவுதான். இப்போ 0ல இருந்து 100 கிலோமீட்டர் வேகம், 100 km/h போற அந்த வேகத்தை தான் வேக மாற்றம், வேக குறைப்பு, அதைத்தான் நேர்முடுக்கம் எதிர்முடுக்கம்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா கணக்குல பாருங்க, கணக்குல என்ன சொல்லியிருக்கு? ஒரு கார் 5 வினாடிகள் ஓய்விலிருந்து, அப்ப 0ல இருந்து ஓய்விலிருந்து இவ்வளவு வேகத்தை அடைஞ்சிருச்சு. அப்ப இவ்வளவு வேகத்தை அடைஞ்சனால இது என்ன? ஃபைனல் வேகம், இனிஷியல் வேகம். அப்ப இது இறுதி வேகம், இது ஆரம்ப வேகம். இறுதி வேகம் எவ்வளோ? 20. ஆரம்ப வேகம் எவ்வளோ? 0. இது என்ன பண்ணணும்?
எவ்வளோ டைமில் 5 வினாடியில் 5. அப்போ 20 - 0 20 தான். 20/5. அப்போ ஒரு தடவை 4 தடவை 4 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்டு. இதுதான் முடுக்கம். ஏன்னா ஓய்வுலேருந்து இயக்கத்துக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கு. முடுக்கம் எவ்வளோ? சரி, 20 மீட்டர்/வினாடியிலேயே போயிட்டு இருக்கு அப்படின்னா, இதுலேயே கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னா முடுக்கம் 0. அப்போ வேகத்தில் குறைப்பு இருக்கணும், கூட்டல் இருக்கணும். வேக அதிகரிப்பு இருக்கணும், குறைப்பு இருக்கணும். அதை தான் முடுக்கம்னு சொல்லுவோம். ஒருவேளை இப்போ நீங்கள் 20 மீட்டர்/வினாடியில் போயிட்டு இருக்கீங்க, நாய் குறுக்க வருது. அப்போ என்ன ஆகும்? 20லேருந்து 0க்கு வரணும். 20 மீட்டர்/வினாடி இருந்து 0 மீட்டர்/வினாடிக்கு வரணும். இது எதிர் முடுக்கம். அப்போ பிரேக் போடுற இந்த நிகழ்வை எதிர் முடுக்கம் சொல்கிறோம். 20லேருந்து 0 வந்த நிகழ்வை எதிர் முடுக்கம் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இங்கே v - u/t. அப்போ ஆரம்ப வேகம் என்ன? 20. இறுதி வேகம் என்ன? 0. அப்போ ஆரம்ப வேகம் 0, சாரி, இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் 20 பை எத்தனை? 5 மணித்துளி. அப்போ -20/5 -4 மீட்டர்/வினாடி. சரியா? ஸ்கொயர். அப்போ நரம்பெல்லாம் நம்ம பார்த்த மைனஸுங்கிறது இங்கே என்ன காட்டுது? எதிர் முடுக்கத்தை காட்டுது. பிரேக் போட்ட அந்த நிகழ்வை காட்டுது. அப்போ முடுக்கங்கிறது என்ன? திசை வேகத்தில் அதிகரிப்பு குறைப்பு காலத்தை பொறுத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இது வந்து ஸ்கேலாரா வெக்டாரானா, இங்கே திசை வேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திசை வேகம்னு போட்டுக்கலாம். திசை வேகம் வந்து என்னது? வெக்டார் குவான்டிட்டி. வேகம் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இதெல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ உடனடி வேகங்கிறது இன்ஸ்டன்டனியஸ் ஸ்பீடு. சரியா? அப்போ வேகம் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து தொலைவு, இது வந்து காலம். ஸோ இது ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் என்ன ஆகுது? டேன்ஜென்ட் வந்து அந்த எக்ஸ் ஆக்சில் ஏற்படுத்த அந்த சாய்வு வந்து வேறுபடுகிறது. அந்த சாய்வு தான் இங்கே ஸ்பீடு, அதாவது வேகம். ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன். ஸோ அப்போ என்ன ஆகுது? இந்த ஒரு பாயிண்டில் என்ன வேகம், இந்த ஒரு பாயிண்டில் என்ன வேகம், இந்த ஒரு பாயிண்டில் என்ன வேகம் அப்படிங்கிற அது உடனடி வேகமாக கருதப்படும். சரிங்களா? இதுதான் இதை தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, இந்த நிலையானது டைமை பொறுத்து மாறுகிறது அப்படிங்கிறது. நிலை வந்து டைமை பொறுத்து என்னவா இருக்குது? சார்பாக இருக்குது. அப்போ இங்கே என்ன? உடனடி வேகம் கண்டுபிடிக்கணும். அப்போ நிலை வந்து இங்கே என்ன இருக்குது? கான்ஸ்டன்ட் கிடையாது, காலத்தை பொறுத்து மாறும் சார்பு. அப்போ நிலை இங்கே நம்ம வகையிடல் தொகையிடலுக்கு நம்ம போயிடணும். ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் சம் இல்லை. நிலையானது இப்படின்னு நம்பராக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை கான்ஸ்டண்ட்டாக பார்க்கணும். இங்கே வந்து நம்பராக கொடுக்கல. ஸோ அதனால் இதை கான்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியாது. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறோம், உடனடி வேகம் எப்படி கண்டறிகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். x = 2t² + 3t + 1 அப்படின்னு இருக்குது நிலை. அப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்? இதை காலத்தை பொறுத்து இந்த தொலைவை வகையிட போகிறேன். அப்போ dx/dt, அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இந்த 2 அப்படி வச்சுப்போம். இந்த 2t 2 - 1 + 3 அப்படி வச்சுப்போம். 1 × t 1 - 1 1 இந்த +1 பண்ணால் 0. நார்மலாக dx/n/dx இது என்ன சொல்லுவோம்? n × x/n-1 அப்படிங்கிற ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இது டிஃபரன்ஷியேஷன் தான். அதை முறைப்படுத்த இங்கே எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இங்கே எக்ஸை டீயை பொறுத்து பண்ணுறதுனால எக்ஸ் இருக்க வேண்டிய டி இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கிறதுனால dx/dt போட்டிருக்கோம். ஸோ இது வந்து என்னது? உடனடி வேகத்தை குறிக்குது. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது? 2 × 4t, அப்புறம் என்னது? +3 of t0னா 1. அப்போ இதுதான் என்னது? உடனடி வேகமாக அழைக்கப்படுறோம். ஸோ அப்போ அந்த உடனடி வேகத்தில் இந்த 2 வினாடியில் உடனடி வேகம் இந்த நிலையில் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 2 தூக்கி இதில் போடுங்க. 4 × 2 + 3 4 2 8 8 + 3 11 11 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது தான் இந்த உடனடி வேகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு திசை வேகம் அப்படின்றது உடனடி வேகமும் அப்படிங்கிறது அதை டைரக்ஷனை பொறுத்து இருக்குங்கிறாங்க. இப்போ இப்படி போயிட்டு இருக்கனால ஸோ இந்த இடத்துல உடனடி வேகம் நீ கால்குலேட் பண்ணும்போது இந்த டேன்ஜென்ட் தானே, இந்த டேன்ஜென்ட்டோட டைரக்ஷன் தானே இந்த பாயிண்ட்ல உடனடி வேகத்துக்கு ஈக்குவலாக இருக்குது, dx/dt. ஸோ அப்படிங்கிற இது வந்து திசையை சார்ந்து இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டியும், அதாவது திசை வேகமும் ஒன்று தான். இன்ஸ்டன்ட் வேகம், அதாவது உடனடி வேகமும் திசை வேகமும் இந்த பாயிண்ட்ல ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் சொல்கிறோம்.
இப்போ சராசரி முடுக்கம் என்பது என்னன்னா, சராசரி முடுக்கம் என்பது del v by del t v minus v0 divided by t. இது வந்து vங்கிறது இறுதி வெலாசிட்டி, v0ங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, tங்கிறது டைம். சரிங்களா? ஸோ இதை நம்ம சராசரி முடுக்கமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.